நல்லா கனிஞ்சு பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சுன்னா அதை எதுக்கு காசு கொடுத்து வாங்கி கீழே போடணும். இதை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? ஒரு 3 கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துருக்கேன். இதை அப்படியே கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை, 1/4 கப் ராகி சேர்த்துக்கணும். இதில் ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீனி கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக வடித்து சாதம் சேர்த்துட்டு 2 ஏலக்காவும் சேர்த்து கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் காய்ச்சின பாலை கலந்து இட்லி மாவு பார்த்துட்டு கலந்து எடுத்துக்கணும். இப்போ பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. பணியார சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு கீழே ஊற்றிட்டு அப்புறமா நம்ம பணியாரம் ஊற்றினோன்னா ஒட்டாமல் நல்லா வரும். மாவில் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம ஹெல்த்துக்காக சேர்க்கலை. இப்படியே செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிடச்சிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.